கைஸ், வெல்கம் பேக் டு அந்தரியம் டிஎன். அந்த நான் உங்களோட அந்தரியம். ஓகே, நம்ம இப்போது ஜேஓப்போட 5th வந்து பார்க்க போகிறோம். சரி, வாங்க ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிலேருந்து போயிடலாம். எதில் வச்சுருந்தோமோ அதை கண்டிப்பாக எதில் வச்சுருந்துருப்போனா, நீங்கள் ஊருக்கு போயிருந்துருப்பீங்க. ஆனால் அவங்க மைண்டு ஃபுல்லாக ஜேகோப் மேலே இருந்திருக்கும். அதனால் அகைன் ஊருக்கு வரலாம் அப்படின்னு சும்மா வந்து முடிவு பண்ணியிருந்திருப்பீங்க. அதோட்டமா சின்னஸ்டாக பார்க்கலாம் வாங்க. இப்போது எடுத்தோடனே நம்ம ஜேகோப் தான் அவனுக்கு கட்சோம். அவன் வந்து எப்பவும் போல் அங்கே மீட்டிங் போடுவாங்கல்ல, அங்கே வந்து உட்காந்துருக்கான். டேய், எதுக்கு நீ 2-3 நாளாக ஒரு மாதிரியாகவே இருக்க அப்படின்னு சும்மா கேட்கலாம். நம்ம ஜேகே, நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சும்மா ஜேகோப் சொல்கிறான். நீ நார்மலாக இருந்தால் எப்படி இருப்பேன்னு எங்களுக்கு தெரியாதா? என்ன ஆச்சு அப்படின்னு சும்மா கேட்குறானா? தெரிலடா, எனக்கு அவங்கக்கிட்ட பேசுனதுலேருந்து ஒரு மாதிரி நெருடலாகவே இருக்குது, ரொம்ப பஞ்சணும்னு தோணுது அப்படின்னு சும்மா சொல்கிறாரு. டேய் விட்ரா, அதுக்கடுத்து அந்த பிள்ளை உனக்கு கால் பண்ணல, அவ்வளோதான் பட்டணத்து பிள்ளைங்க அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. நம்ம ஜேகோப்புக்கு இருந்தாலும் ஒரு மாதிரி தான் இருக்குது. நான் வேணா அவன் ஃபோன் பண்ணி சாரி கேட்சவா? எதுக்கு சாரி? இல்லை, எதுக்கு சாரி கேட்குறேன்னு தெரில, ஆனால் சாரி கேட்கணும்னு தோணுது அப்படின்னு சும்மா சொல்கிறான். பைத்தியம் தாண்டா அவனுக்கு பிடிச்சிருக்கு, பேசாமல் இரு அப்படின்னு சும்மா சொல்கிறான் நம்ம ஜேகே. இவனும் சரிஞ்ச மாதிரி உட்காந்துருக்கான். தென் அங்கே கார் வந்து நிற்கிதா. எல்லாவனும் என்னடா இது சவுண்டு அப்படின்னு சும்மா திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா காருக்குள்ளேருந்து நீங்கள் இறங்குறீங்க, உங்கள் தம்பியும் இறங்குறான். நீங்கள் நம்ம ஜேகோப் பார்த்து ஒரு மாதிரி டியர் ஐஸோடு நிற்கிறீங்க. நம்ம ஜேகோப்பும் உங்களை பார்த்து ஷாக்காக நிற்கிறான். நீங்கள் அப்படியே நம்ம ஜேகோப்பை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அழுக வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சிங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு. லைக் அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அது நம்ம விமென் குக் அவங்க ப்ளஸ் உங்கள் தம்பி 4 பேர் தான் இருக்காங்க. இருந்தாலும் செம்ம ஷாக்காக இருக்குது, என்னடா பண்ணுது இந்த பிள்ளை அப்படின்ற மாதிரி. அவனுங்க எல்லாரும் எவனாவது வர்றானான்னு பாடுறா, எவனாவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற மாதிரி 4 மூலையிலையும் தெரிச்சு ஓடிச்சுக்கானுங்க யாரும் வராங்களான்னு பார்க்க. நம்ம ஜேகோப்பு ஷாக்லேயே செத்துருவான் போல், என்னடா அந்த பிள்ளை வரப்பில் இப்படி தான் பண்ணிடுச்சுக்க அப்படின்ற மாதிரி. அவன் ஒரு 2 நிமிஷத்தில் உங்களை தள்ளி நிப்பாட்டிட்டு என்ன பஞ்சுங்க அப்படின்னு சும்மா கேட்குறானா? நீங்கள் உங்க கூட பேசணும் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. தென் இப்போது ஒரு டைம் ஸ்கிப். இப்போது நீங்கள் ஒரு காட்டுப்பகுதி மீன்ஸ் தோப்புன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி இடத்துல தனியாக நிற்கிறீங்க ஜேகோப் கூட. மற்ற 4 பேரும் அங்கே தான் இருக்காங்க, ஆனால் அவங்கள விட்டு தூரமாக இருக்காங்க. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. நம்ம ஜேகோப், எதுக்கு அழுகுறீங்க? சொல்லிட்டு அது பண்ணுங்கள், பயமாக இருக்குது அப்படின்னு சும்மா சொல்கிறானா? நீங்கள், எனக்கு தெரில ஜேகோப், எனக்கு தெரில, நான் ஏன் இப்படி பண்ணுறேன், நான் ஏன் இப்படி மாறிடுறேன் உன்னை பார்க்கும்போதெல்லாம்ன்றது எனக்கு தெரில. ஆனால் சத்தியமாக என்னால் இதுக்கு மேலே மறைக்க முடியாது, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு ஜேகோப் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. அவன் என்னது அப்படின்னு சும்மா கேட்குறானா? நீங்கள் எதுவும் பேசாத, நான் பேசிடுறேன், பேசிட்டு நீ சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை, நானே போயிடுவேன் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. அவன் அவங்கள ரொம்ப பார்த்த மாதிரியே இருக்கான். நீ பண்ணது, உன் பேச்சு, உன் பிஹேவியர், உன் பார்வை, உன்னோட சிரிப்பு எல்லாம் உன்னோட யதார்த்தமான செயலாக இருக்கலாம், ஆனால் அதுதான் என்னை இப்போ இங்கே கூப்பிட்டு வந்து நிப்பாட்டியிருக்கு அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. அவனுக்கு இன்னுமே கன்ஃபியூஸாக தான் இருக்குது. 15 வருஷமாக ஃபோட்டோலையும் என் நினைவில் இருந்த எங்கள் அம்மா இன்னைக்கு என் முன்னாடி ஓ ரூபத்தில் உயிரோடு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. அவன் இப்போ அவங்கள ஆச்சரியமாக பார்க்குறான். நீ பேசின ஒவ்வொரு வார்த்தை, நீ பண்ண ஒவ்வொரு செய்கையும் எனக்கு என் அம்மாவை தான் ஞாபகப்படுத்துச்சு. என் அம்மா தான் என்னோடய உலகமே. நான் அவங்க கூட எவ்வளோ சண்டை போட்டாலும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அன்றைக்கி நாளே போகாது. ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என் அம்மா திடீர்னு என்னை விட்டு போயிட்டாங்க. அன்னையிலேருந்து நான் எதுவுமே உலகமே ஓடாத மாதிரி தான் இருந்தேன். எதுவுமே என்னால் பண்ண முடியல. ஒரு மாதிரி என்ன பண்ணாலும் எதுலையாவது மைண்டு ஸ்ட்ரக்காகி நின்றுட்டுருக்கோம். ஆனால் என்றைக்கு இங்கே வந்தனோ, என்றைக்கு உன்னை பார்த்தனோ, அன்னையிலேருந்து என் அம்மாவே என்கிட்ட திரும்பி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. உங்ககிட்ட ஒவ்வொரு தடவையும் நெருங்குறது, அவங்களோட அரவணைப்பை உங்ககிட்ட ஃபீல் பண்ணிட மாட்டேன்னு தான். ஆனால் அது உனக்கு பிரச்சனையாக தான் முடிஞ்சிருக்கு. எனக்கு புரியுது, எல்லாமே எனக்கும் புரியுது. ஆனால் எனக்கு
அம்மா பாசம் பெருசாக தெரிஞ்சுச்சு. அவங்கக்கிட்ட இத்தனை வருஷம் எதுவுமே கம்யூனிகேட் பண்ண முடில, பேச முடில அப்படின்ற அந்த இடத்துல ஒரு ரூபத்தில் நான் அவங்கள பார்த்ததுனாலையோ என்னமோ உன்கிட்ட பேசணும், உன்கிட்ட பழகணும், உன்னை என் கூடயே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. தப்பு தான், செல்ஃபிஷாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. மைண்டு ஒன்று சொல்லுது, என் ஹார்ட் ஒன்று சொல்லுது. என்னால் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடில. மனசு தினம் செயலாக வெளியே வருது. இப்போல்லாம் என் அம்மாவை நினைக்கிற இடத்துல உன் மூஞ்சி தான் வருது. என் அம்மாவோட முகம் கூட மறந்து போயிடும் போல். எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. எனக்கு கம்ஃபர்ட் வேணும்னு தோணுது. அதை உன்கிட்ட கேட்கவும் சங்கடமாக இருக்குது. ஆனால் இதே ஃபீலிங்கை என் லைஃப் லாங் என்னால் கடத்த முடியாதுன்னு தோணிடுச்சு. எனக்கு தெரியுது நீ உன் மனசில் வேற ஒரு பொண்ணை சுமந்துச்சுக்க, இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு. ஆனால் இதை உள்ளே வச்சுட்டு இருந்தா எனக்கு தான் பிரச்சனை. உன்கிட்ட சொன்னாலாவது ஏதாச்சும் நிம்மதி வருன்றதுக்காக தான் இதை உன்கிட்ட சொல்லிடலான்னு முடிவு பண்ணேன். நீ என் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை ஜெகோப். உனக்கும் வாழ்க்கை இருக்குது, உனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு இருக்குது, உனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு இருக்குது. நீ அவங்க கூட சந்தோஷமாக வாழு. ஆனால் என்றைக்காவது என்னை பார்த்தா கொஞ்சம் சரி. என் அம்மா கிட்டேருந்து நான் அது மட்டும்தான் எதிர்பார்ப்பேன். இப்போது உன்கிட்டேருந்தும் நான் அதை தான் எதிர்பார்க்குறேன். நீ எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஹாப்பியாக இருந்தால் போதும். இதுக்கு மேலே என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த ரீசனுக்காக தான் நான் உன்னை சுற்றி வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் முட்டிங்கள் போட்டு அழுகிறீங்க நம்ம ஜெகோப் முன்னாடி. அவனுக்கு இப்போ என்ன பேசணுன்னே தெரில. என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் நம்ம ஜெகோப்போட கை, அதாவது ஒரு கையை உங்கள் 2 கையை வச்சு பிடிச்சிட்டு அதில் தலையை வச்சு அழுதுச்சிருக்கீங்க. நம்ம ஜெகோப்புமே இப்போது ஆட்டோமேட்டிக்காக கண்ணு கலங்கிருச்சு. கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஜெகோப் உங்களை தலையில் தொடலான்னு வர்றான். நீங்கள் அதுக்குள்ளே அவன் கையை விட்டுட்டு எந்திரிச்சு வந்து நிற்கிறீங்க. நம்ம ஜெகோப் எதுவுமே சொல்லாமல் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கான். அவன் கண்ணு கலங்கி தான் இருக்குது. சாரி, நான் என்னோடய சோகத்தை சொல்லி உன்கிட்ட சாரி. நீ அந்த பொண்ணு கூட ஹாப்பியாக இரு ஜெகோப் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து வந்து ஓடிடுறீங்க. அதுவும் டியர்ஸை வைப் பண்ண மாதிரி தான் ஓடுறீங்க. நீங்கள் போகிறத பார்த்து உங்கள் தம்பியும் வந்துடுறான். நம்ம விமன் குக் வேகமாக ஜெகோப் கிட்ட வந்து என்னடா ஆச்சு, அந்த பிள்ளை ஏதோ அழுத்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சும்மான்னு கேட்குறேன். நம்ம ஜெகே அது ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சும்மான்னு சொல்கிறான். நீ எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லலாம், சொல்லு, அந்த பிள்ளை என்ன சொல்லிச்சு, எதுக்காக அழுதுச்சு அப்படின்னு சும்மான்னு கேட்குறானா. நம்ம ஜெகோப்பும் நீங்கள் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறான். நம்ம பாய்ஸுக்கே ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது, ப்ளஸ் டச்சிங்காகவும் இருக்குது. ஆமாம், அந்த பிள்ளை யார் கூட உன்னைய வாழ சொல்லிச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஏன்னா இவன் உருட்டி வச்சதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது போல். நான் தான் சும்மா பொய் சொல்லி வச்சுருக்கேன், எனக்கு எங்கள் அத்தை பொண்ணு பிடிக்கும், நிச்சயாயிருச்சு அப்படின்னு. அந்த இதை மைண்டில் வச்சுட்டு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரி, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்புட்றா என்னால் எப்பட்றா ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியும்? அவங்க எனக்குள்ளே அவங்க அம்மாவை தேடி இருக்காங்க, ஆனால் நான் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வந்து போயிடுறான். நம்ம வயசு அவன் பின்னாடியே வந்து போகிறாங்க. நீங்கள் உங்கள் பாட்டி வீட்டுக்கு தான் வந்து நிற்கிறீங்க. உங்கள் பாட்டி உங்கள் காரை பார்த்தோன்னே வேகமாக வெளியே வந்து வர்றாங்க. என்னத்தா சொல்லாமக்கெல்லாம் வந்து நிற்கிற, சொல்லியிருந்தா யாராவது அனுப்பியிருப்பேன்ல கூப்பிட்டு வர்றதுக்கு அப்படின்னு சும்மா சொல்கிறாங்களா. நீங்கள் உங்கள் பாட்டியை பார்த்தோன்னே ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு அழுக தானாக வருது. எதுக்கு தான் அழுகிற, எதுவும் சண்டையா அப்படின்னு சொல்லி உங்கள் தம்பியை பார்க்குறாங்களா. அவளுக்கு அம்மா ஞாபகம் வந்துடுச்சு, அதான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உங்கள் பாட்டிக்கும் வந்து புரியுது. சரி, ஒன்றும் இல்லை, அவள் நம்மளை விட்டு எங்கேயும் போகல,
நம்ம கூட தான் இருக்கா. நீ அப்படி நினச்சிக்கோ. எதுக்காக அழுகிற? நீ வேணால் பார்த்துக்கிட்டே இரு. கூடிய சீக்கிரம் அவள் உன்கிட்ட திரும்பி வரதான் போகிறான் வேறு ரூபத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு இன்னுமே ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. உங்கள் மைண்டில் ஜேகப் தான் வர்றான், ஆனால் அது நடக்காது அப்படின்றது உங்களுக்கு தெரியும்ல. அதனால் நீங்கள் இன்னுமே அழுகிறீங்க. சரி, ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி உங்கள் பாட்டி வந்து உங்களை தேத்திச்சிருக்காங்க. தென் டைம் ஸ்கிப். இப்போது நைட் டைம். நீங்கள் டின்னர் சாப்பிட வந்து உட்காந்துருக்கீங்க. நாங்கள் காலையில் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் தாத்தா, இப்போ தானே தான் வந்தேன், ஒரு வாரம் இங்கே இருந்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, நான் எப்போவுமே வச்சுருக்க அம்மா ஃபோட்டோ இங்கே விட்டு போயிட்டேன், அதுக்காக தான் வந்தேன். காலேஜ் போகணும், வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லைத்தா, அதுக்குல்ல, இந்தா சும்மா இரு, அதான் பிள்ளை வேலை இருக்குன்னு சொல்லுதுல, அதுக்கு என்ன தோணுதோ அது பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி உங்கள் பாட்டி உங்கள் தலையை வந்து தடவி விடுறாங்க. உங்களுக்கு இப்போ இந்த கம்ஃபர்ட்லாம் தேவைப்படுதா? அதனால் நீங்களும் உங்கள் பாட்டியை சைடை வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. தென் ரொம்ப நேரம் கழித்து நீங்கள் ரூமில் இருக்கப்ப உங்கள் தம்பியும் வந்து வர்றான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் உங்கள் தம்பியை இங்கே வந்து உட்காரு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அவனும் வந்து உட்காடுறான். தேங்க்ஸ். இப்போது கஷ்டமாக இருக்குதான், ஆனால் இருந்த மாதிரி இல்லை, ஏதோ ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் தம்பி உங்கள் ஹேண்டு மேலே ஹேண்டை வச்சுட்டு, எனக்கு உன்னோட சந்தோஷம்தான் முக்கியம், உனக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணு, நான் உன் கூட நிற்கிறேன். லைஃப் ஃபர்தராக மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும், நமக்காக நிற்காது. நம்ம தான் லைஃப் கூடயே மூவ் பண்ணி போயிட்டே இருக்கணும். நீயும் அந்த மாதிரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அவனை பார்த்து பெரிய மனுஷாயிட்ட போல அப்படின்னு கேட்குறீங்க. நான் என்ன பண்ணேன்? என் அக்கா திடீர்னு சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணால் நான் பெரிய மனுஷனாக தான் தெரிவேன் அப்படின்னு வந்து சொல்கிறான்னா, நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க. அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வந்து போகிறான். நீங்களும் உங்கள் பெட்டில் வந்து படுத்துக்கிறீங்க. கஷ்டமாக இருக்குது, பட் ஸ்டில் சம்ஹவ் நீங்கள் ஓகே தான். இதை அப்படியே கட் பண்ணிட்டு இங்கே நம்ம ஜேகப்பிட்ட காமிச்சா அவனுக்கு ஒரு மாதிரி தூக்கமே வர மாட்டேங்குது. என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஜேகப்புக்குன்னு தனியாக ரூம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சின்ன வீடாக இருந்தாலும் நம்ம ஜேகப்புக்கு ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குது. அவனோட பீரோ வந்து ஓப்பன் பண்ணிச்சான். பார்த்தா நீங்கள் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் வந்து இருக்குது. அதை எடுக்கிறான். அதை வந்து டச் பண்ணி பார்க்குறான். அந்த லெட்டரும் ஸ்டில் அதுக்குள்ளே தான் இருக்குது. அதையும் எடுத்து ரீட் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன ஸ்மைல் வந்து ஃபார்ம் ஆகுது. தென் அந்த ட்ரெஸ்ஸையுமே பார்த்த மாதிரி தான் இருக்கான். இதை அப்படி ஸ்கிப் பண்ணி மார்னிங்கில் காட்டினோம்னா, நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க. ரொம்ப நாள் கழித்து இந்த நல்லா தூங்குவாங்க நாங்கள்ல, அந்த மாதிரி வந்து தூங்கிட்டுருக்கீங்க. இப்போது டைம் வந்து ஒரு 6 அந்த மாதிரி டைமிங் தான் ஆகுது. நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் காது கிட்ட ஏங்க அப்படின்னு ஒரு சவுண்டு. நீங்கள் தூக்கத்திலே லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா நம்ம ஜேகப் உங்கள் முன்னாடி அழகாக சிரித்த மாதிரி படுத்திருக்காரு. நீங்கள் தூக்கத்துலலாம் நல்லா தான் சிரிக்கிறான் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே அந்த பக்கமாக திரும்பி வந்து படுக்கிறீங்க. நீங்கள் கனவுன்னு நினச்சிக்கிட்டீங்க போல். ஆனால் உங்கள் காதுகிட்ட மறுபடியும் நம்ம ஜேகப் இது கனவுலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் இப்போ செம்ம ஷாக்காக திரும்புகிறீங்க. உங்கள் 2 பேர் ஃபேஸும் இன்ச்சஸ் அவே அப்படி தான் இருக்குது. நம்ம ஜேகப் இப்போயும் உங்களை பார்த்து பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் எந்திரிச்சு உட்காடுறீங்க. என்னை சுற்றி முற்றி பார்க்குறீங்க. என்னை அவனை திரும்பி ஷாக்காக பார்க்குறீங்க. என்னாச்சுங்க அப்படின்னு கேட்குறான். அவன் ஸ்டில் படுத்த மாதிரி தான் இருக்கான். நீங்கள் உங்கள் கையெல்லாம் கிள்ளி பார்க்குறீங்க. வலிக்குது. என்ன வலிக்குது? அப்போ உண்மைதானா அப்படின்ற மாதிரி வேகமாக எழுந்திரிச்சு ஜன்னல் பக்கம் கதவை திறக்கிறது அந்த மாதிரிலாம் பார்க்குறீங்க. அவன் என்னாச்சுங்க அப்படின்னு கேட்குறான். நீ எப்படி வந்த? எப்போ வந்த அப்படின்னு வந்து கேட்குறீங்க. நம்ம ஜேகப் எப்படி வந்தேன்னு தெரியணுமா இல்லை ஏன் வந்தேன்னு தெரியணுமா அப்படின்னு வந்து கேட்குறானா. நீங்கள் எல்லாமே தான் தெரியணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸ்டில் ஷாக்கில் இருக்கீங்க. அவன் எனக்கு வர்றதுக்கு 1000 வழி இருக்குது. நான் இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்தவன். அதனால்
இது ஒன்றும் எனக்கு அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஏன் வந்தேன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சும்மான்னு கேட்குறேன்னா நீங்கள் ஆமாம் அப்படின்னு சும்மா மண்டையாச்சிங்க. அது ஏன் வந்தேன்னா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவன் வேட்டியை வந்து இந்த மடித்து கட்டுவாங்கல்ல அந்த மாதிரி பஞ்சான். இப்போ தான் நீங்கள் அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வந்து நோட் பண்ணிச்சிங்க. எஸ், நீங்கள் அவனுக்காக வாங்கி கொடுத்தது. நீங்கள் சமோஷாக்கா ஜெகப்பை பார்க்குறீங்க. அவனோட பாக்கெட்லேருந்து உங்களுக்கு கோயில் போயிருப்பான் போல் குங்குமம் வந்து எடுத்து வச்சு விட்றான். நீங்கள் ஸ்டில் ஷாக்கில் தான் இருக்கீங்க. தென் உங்கள் அம்மா உங்களுக்கு எப்போவுமே ஊதி விடுவாங்க, அந்த மாதிரி வந்து ஊதுறான். நீங்கள் எதுக்காக இதெல்லாம் பண்ண? சரி, எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நம்ம ஜேகோப் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, தெரில, திடீர்னு உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்கள் அவனை ரொம்ப கன்ஃபியூஸாக பார்க்குறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் இதுக்கு மேலே அழுக வேணாம், அழுக விட மாட்டேன். நான் உங்கள் அம்மாவை ஃபீல் பண்ணுவேனான்னு தெரியாது, ஆனால் உங்களை நல்லா பார்த்துப்பேன், ஒரு நல்ல கணவனா, ஒரு நல்ல நண்பனா அப்படின்னு சும்மா சொல்கிறான். நீங்கள் ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிட்டீங்க. நம்ம ஜேகோப், எனக்கு யாரையும் பிடிக்கலை, யார் கூடயும் என்கேஜ்மெண்ட்டும் ஆகலை, அன்றைக்கி உங்கள்கிட்டேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்கள் நெத்தியை வந்து கிஸ் பண்ணுறான். நீங்கள் நம்ம ஜேகோப்பை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்த மாதிரி இருக்குது. நம்ம ஜேகோப், ஏங்க நான் ஓகே சொல்லிட்டேன் தான், ஆனால் அடிக்கடி இப்படிலாம் பண்ணாதீங்க, ஒரு மாதிரி நெஞ்சே அடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சும்மா சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு இதெல்லாம் புதுசில், உங்களுக்கும் புதுசு தான், ஆனால் நீங்கள் சிட்டிலே வளர்ந்ததுனால உங்களுக்கு இது பெருசாக தெரில. நீங்கள் ஹக்கை வந்து பிரேக் பண்ணிட்டு அவன் லிப்ஸ்லேயே பச்சைக்குன்னு வைக்கிறீங்க. நம்ம ஜேகோப் அவ்வளோதான், செத்துட்டான் பையன். ஏன்னா நீங்கள் இப்படிலாம் பண்ணுறப்ப தான் அவனுக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கு. ஆனால் அவன் எதுவுமே சொல்லலை. எப்படி கிஸ் பேக் பண்ணணுன்னே தலைவருக்கு தெரியல, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் அவங்கள தள்ளியே விடலை.